யார பார்த்து சேவடியாடுற? வாடா இங்க. டேய், இந்த வீட்ல வெறும் ஆண்களுக்கு மட்டும் தான் அனுமதி. அது மட்டுமல்ல, அந்த ஆம்பளை முட்டி சத்த ஆம்பளையா இருந்தா கூட பரவாயில்லடா. ஆனா சொத்து இல்லாத ஆம்பளைக்கு உள்ள அனுமதியே கிடையாது. அதனால வாயில் கதவெல்லாம் இழுத்து பூட்டிடுறேன். பூட்டிட்டு என் காதலர் வருவாரு. அவருக்காக தான் நான் காத்திருக்கேன். எம்மா வருவாரு, காத்துக்கிட்டு எம்மா வருவாரு, காத்துக்கிட்டு உள்ள போயிட்டு 2 நிமிடங்களை திரும்பி வரேன். என்ன சொல்லி வந்து விட்டேன். நீ இல்லாம போகுது போகுது தெரியல. நீங்க நாடகத்துக்கு வரலையாம நான் வர்றது அத்தான். இருந்தாலும் எல்லாருக்கும் தெரியும் அத்தான், என் மேல நீங்க எவ்வளவு பாசமா சொல்லுங்க. என்று உன்னாங்க பார்த்தேனோ அன்று முதல் வரை உன்னிதே எனக்கு தெரியாமல் இந்த மாங்கலத்தை சொல்லிட்டு. ஆமா, ஏங்க அத்தான் எதற்காக தெரியும்? என்னை விட்டு நீ பிரிய கூடாது. தெரிய மாட்டேங்க. நிலவு பிரியலாம், கதிரவனை விட்டு ஒளி பிரியலாம், கண்ணை விட்டு இமை பிரியலாம், தாமரை பிரியலாம். அத்தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம். காலையில மூஞ்ச தொடச்சிட்டு பவுடர் எல்லாம் தொடச்சிட்டு சோப்பு போட்டு நல்லா மூஞ்ச கழுவுனதுக்கு அப்புறம் டயலாக் சொல்லுவீங்களா? அப்படியாங்க? எனக்கு நீங்க எப்படிப்பட்ட காதலர் தெரியுமா? எனக்கு கண்ணில் பார்த்தாயா வசீகர கண்கள் எப்போ வாய்ப்பு கிடைக்கும்? கிடைக்கவே கிடைக்காது. எனக்கு எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? எப்படி
மன்னவருடா அழகு மன்னவர் மன்னவருடா எவ்வளவு காலங்கள் ஆகிருக்கீங்க என்ன தங்கச்சி வெகு காலம் கழிச்சு இன்னைக்கு வந்திருக்கீங்க அது நிஜமா அத்தி பூத்தா மாதிரி என்ன விஷயம் அத்தான் எதற்காக அத்தான் அரண்மனைக்கு சென்று அரண்மனைக்கு போனீங்க ரெகுலரா நீங்க போற விஷயம் தானே? ஆமா ஆ, சென்ற உடனே இந்த மன்னர் இருக்கிறார்களா ஆமா என் நீண்ட அளவு கடந்த பாசமும் நம்பிக்கை வச்சிருந்தார் அதனால தானே தங்கள் பதவியை பதவிட்டார். காரணம் உயிர் காப்பாற்ற சொல்வார் ஆமா. அவர் உயிரை காப்பாற்றுவது மட்டுமல்லாமல் அது மட்டும் இல்லாமல் நாட்டையே காப்பாற்றுவதற்கு ஆமா எனக்கு பார்ப்பன தளபதி பதவி கொடுத்தார். அதற்காக அன்று முதல் இன்று வரை அவருக்காக உண்மையாக உழைத்தேன் நான். பிறகு என்னவாயிற்று அத்தான்? ஏனோ இன்று உங்கள் முகம் வாடியே இருக்கிறது. என்ன விஷயம் என்று சொல்லவும் மாட்டேங்கிறீர்கள். எதற்காகத்தான்? உரைக்கிறேன். ஒரு கஷ்டம் என்று ஒன்று வந்தா ஆ, ஒன்று மனைவிக்கு சொல்ல வேண்டும், ஆமாம் இல்லை என்றால் அண்ணனுக்கு சொல்ல வேண்டும். ஆமாம் உன்னிடத்தில் சொல்லாமல் வேறு எங்கு சொல்ல போகிறேன்? சொல்லவே மாட்டீங்களே அத்தான். உரைக்கிறேன் கண்ணை உரைக்கிறேன். அப்படியா அத்தான்? நான் நீங்க கண்ணும் கருத்துமாக கட்டி காப்பாற்றி வந்தீர்கள். இருந்தாலும் உங்க முகவாட்டத்திற்கு காரணம் ஏதோ ஒரு விஷயம் அரண்மனையில் நடந்திருக்கிறது. தற்செயலை ஆ, அயல்நாடு சென்ற இளவரசன் வந்தார். ஆமா வந்து வந்தா மணிமுடி சூட்ட சொன்னார். அவரது தந்தை தந்தை எனக்கு வயதாகிவிட்டது, நீதான் மண்ணில் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று முதல் மறுத்தவன் பிறகு ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்டான். அந்த நேரத்திலே மன்னர் என்ன உரைத்தார் தெரியுமா? என்ன உரைத்தார் சுவாமி? தளபதி அவர்களே, ஆ, நாட்டுக்காகவும் என் குடும்பத்திற்கு உழைத்தவர் நீங்கள். உண்மைதானே? உங்கள் திருக்கரத்தினால் இந்த மணிமுடி சூட்டு என்று அவர் உரைத்தார். எதுவுமே தவறில்லை. அது மட்டுமல்ல, சிறு வயதில் முதல்ல அந்த இளவரசர் நீங்கள் மார்பீது தோல் மீதும் எடுத்து வளர்த்தவர் அல்லவா? அதனால் உங்கள் திருக்கரங்களால் மணிமுடி சூட்டுவதுதானே நல்லது. அவர் வார்த்தை கேட்டு கேட்டு மணிமுடி சென்று ஆ, சிரத்தில் வைக்கும் போது யார் யார் இளவரசனா? அந்த சிறு பாலகனா அப்படி செய்து விட்டான். அது மட்டும் அது மட்டுமல்ல, என்ன உரைத்தான் சுவாமி? நீ எப்படிப்பட்டவன்? நீ யார் நீ? என் கால் தூசுக்கு சமமானவன். அப்படியா கூறிவிட்டார்? அது மட்டுமல்ல, நாயை விட கேவலமானவன். பேசிவிட்டான் பேசிவிட்டான்.